வணக்கம், இது உங்கள் மோகன் எலக்ட்ரானிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிவர்சல் போர்டு அண்டு காம்போ போர்டு. நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்னென்னா, யூனிவர்சல் போர்டுக்கும் காம்போ போர்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா 24 இன்ச் காம்போ. இதுக்கும் நம்ம போர்டோட டீட்டெயில் பற்றி தனியாக வீடியோ போட்டிருப்போம். இதெல்லாம் வந்து மேலே ஐ பட்டனில் வரும், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து வாங்க இதுக்கு உண்டான டிஃப்ரெண்ட் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது 24 இன்ச் காம்போ போர்டு. இது காம்போ போர்டுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சைஸ் கொடுக்குறாங்களோ அந்த சைஸ் பேனலில் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுதான் காம்போ போர்டு. அதாவது 24 இன்ச் காம்போனா 24 இன்ச் பேனல். உங்களுக்கு எந்த பேனலாக இருந்தாலும் 24 இன்ச் சைஸ் பேனலுக்கு நம்ம இந்த போர்டை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஹெச்டி பேனலாக இருந்தாலும் சரி, நார்மல் பேனலாக இருந்தாலும் சரி. அதிலே பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சில் பேனல் பார்த்தீங்கன்னா மாடல் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். அந்த எந்த பேனலுக்கு வேணாலும் 24 இன்ச் பேனலுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை கொண்டு போய் நம்ம 32 இன்ச்சில் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 24 இன்ச்சில் இல்லாமல் 32 இன்ச் காம்போன்னு வரும், அப்புறம் 43 இன்ச் காம்போ வரும், 40 இன்ச் காம்போ வரும், அப்புறம் 50 இன்ச் காம்போன்னு வரும். காம்போ போர்டு அப்படின்னு சொல்லி வரும்போது பக்கத்தில் 24 32 40 43 50 என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பேனலுக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுதான் காம்போ போர்டுங்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா, இது யூனிவர்சல் போர்டு. யூனிவர்சல் போர்டுன்னா நம்ம பார்த்திங்கன்னா 14 இன்ச்சிலேருந்து மேக்ஸிமம் 50 இன்ச்சு வரையும் இந்த போர்டை யூஸ் பண்ணிக்கலாம். 14 இன்ச்சிலேருந்து 50 இன்ச்சு வரையும் இந்த போர்டை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பேனலுக்கும் சப்போர்ட் ஆகும். அதுதான் யூனிவர்சல் போர்டு. அதுவும் இல்லாத பார்த்திங்கன்னா, இந்த காம்போ போர்டில் நம்மளுக்கு இன்பில்ட் பவர் சப்ளை வந்துடும். அப்புறம் டிரைவர் வோல்ட்டு, எல்இடி பேக்லைட் டிரைவர் வோல்ட்டும் நம்ம இதுலேயே வந்துடும். நம்ம இதுக்கு வந்து தனியாக அடிஷனலாக கொடுக்க தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை செக்ஷன் இதில் தனியாக இருக்குது. அதுலேயே பார்த்தீங்கன்னா பேக்லைட் டிரைவருக்கு காயில் போட்டு நம்மளுக்கு பேக்லைட் டிரைவருக்கு வோல்ட்டு அதுலேயே வந்துடுது. பார்த்தீங்கன்னா எல்இடி பேக்லைட்டு மைனஸ் வோல்ட்டு ப்ளஸ் வோல்ட்டு நம்மளுக்கு அதிலே கொடுத்துட்றாங்க. நம்ம பேக் லைட்டை இதில் டேரெக்டாக போட்டுக்கலாம். அப்புறம் அது பார்த்திங்கன்னா ஏசி ஒயர், இதுக்கு அடாப்டர் தனியாக எதுவும் கொடுக்க தேவையில்ல, அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா காம்போ போர்டு, இந்த யூனிவர்சல் போர்டு. இந்த யூனிவர்சல் போர்டில் பார்த்திங்கன்னா நம்ம பவர் சப்ளைக்கு தனியாக அடாப்டர் வச்சு தான் ஆகணும். இது பார்த்திங்கன்னா 12 வோல்ட் பவர் சப்ளை வேலை செய்யும். இந்த போர்டு பார்த்திங்கன்னா 12 வோல்ட் வேலை செய்யும். வோல்ட்டு கிரவுண்டு ரெண்டு பாசிட்டிவ் வோல்ட்டு. இது அடாப்டரில் போட்டிங்கன்னா நீங்கள் 2 வோல்ட் 2 ஆம்ஸ் போட்டிங்கன்னா போதும். சப்போஸ் நீங்கள் 50 இன்ச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரினா கொஞ்சம் 3 ஆம்ஸு 4 ஆம்ஸு அந்த மாதிரி அடாப்டர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்ட் பை ஆகாது. இதில் பார்த்தீங்கன்னா பேக்லைட் வோல்ட்டும் வராது, பவர் சப்ளை செக்ஷன் கிடையாது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா எல்லா பேனலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம தனியாக பவர் சப்ளை போர்டு தனியாக விற்கிது. அந்த போர்டை கூட நம்ம இதில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா பேக்லைட் டிரைவருக்கு ஏடிஜி அட்ஜஸ்டபிள், அப்புறம் பேக்லைட் ஆன் ஆகிறதுக்கு ஆன் ஆஃபு, அப்புறம் பேக்லைட் போர்டு தனியாக இன்வெர்ட்டர் போர்டு வச்சிங்கன்னா அதுக்கு சப்ளை டோட்டலாக இதிலிருந்தே எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த ரெண்டு போர்டுக்கு உண்டான வித்தியாசம். மற்றபடி காம்போ போர்டுன்னா என்ன சைஸ் கொடுக்குறாங்களோ அந்த சைஸ்க்கு மட்டும்தான், பேனலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். யூனிவர்சல் போர்டுனா நம்ம எல்லா பேனலுக்கும் மேக்ஸிமம் சப்போர்ட் ஆகும், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான ரெசல்யூஷன் கோடும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிக்சர் வந்துடும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.